بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا قالوا أنى يكون له الملك علينا ونحن أحق بالملك منه ولم يؤت سعة من المال قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم والله يؤتي ملكه من يشاء والله واسع عليم. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை மிக தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் விளக்கமாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் 242 ஆயத்துகளை கடந்து இப்பொழுது 243வது ஆயத்திலிருந்து 252வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்தினுடைய அடிப்படையில் அந்த வரிசையில் பார்த்தால் இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை 364, 364 364வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹுவின் தேர்வே நேர்த்தியானது. அல்லாஹு தாலாவுடைய தேர்ந்தெடுப்பு அதுதான் நேர்த்தியானது. ஏன்னு சொன்னா அல்லாஹு தாலா பொதுவாக பல விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறான். அதுவும் மறுமைக்காக அல்லாஹு தாலா தீனுக்காக அவனுடைய மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுப்பதிருக்கிறதே, இது அல்லாஹ் மிகவும் அவன் யார் மீது அருளை, ரஹ்மத்தை, கருணையை பொழிகிறானோ அவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறான். இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன் ஹுவஜ்தபாக்கும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ். தேர்ந்தெடுப்பது என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அப்ப அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு என்பது அவனுடைய இஷ்டம். அவன் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். எதற்கு யார் தேவை என்பதையும் அவன் அறிந்தே தேர்ந்தெடுக்கிறான். நபிமார்களை அவன்தான் தேர்ந்தெடுத்தான். நபிமார்களுடைய சிறந்த நபி சையீதுல் அம்பியா வல் ஆஹிரீன், சையீதுல் அவ்வலீன வல் ஆஹிரீனாக இருந்த ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனே தேர்ந்தெடுத்து எல்லா நபிமார்களுக்கும் சிறந்த நபியாக, அவனுக்கு மிகவும் பிரியமான நேசரான நபியாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். அதேபோல் நபிமார்களுக்கு தோழராக பல நபிமார்களுக்கு தோழர்களை எவ்வாறு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமைக்காக வேண்டி இஹ்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பத்தி நபிஹி, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹு தாலா தன்னுடைய நபியினுடைய தோழமைக்காக வேண்டி சஹாபாக்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தான் என்பதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சஹாபாக்களுடைய தன்மை எப்படி இருந்தது என்பதை சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா தேர்ந்தெடுப்பது மிகச் சிறப்பான தேர்ந்தெடுப்பாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்துல நமக்கு தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா அதை நாம் பொருந்தி கொள்வது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. உலகத்துடைய விஷயமாக இருந்தாலும், தீனுடைய விஷயமாக இருந்தாலும், மறுமையின் விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதுதான் நமக்கு சிறந்தது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்ற மாதிரி, நீங்க ஒரு விஷயத்தை விரும்புவீங்க ஆனா அது உங்களுக்கு ஷர்ராக இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க ஆனா அது உங்களுக்கு ஹைராக ஆகும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான், நீங்கள் எதையுமே அறிந்தவர்கள் கிடையாது என்பதாக அல்லாஹு தாலா தன் திருமறையில் சூரத்துல் பக்ராவில் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா நமக்காக இந்த உலகத்தை எந்த நிலையில் தேர்ந்தெடுத்திருக்கிறானோ, எந்த அளவிற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அதேபோல் மறுமையுடைய விஷயத்திற்காக அல்லாஹ் நம்மை என்னென்ன விஷயங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறானோ அதற்காக வேண்டிய சில சிரமங்கள், கஷ்டங்கள்,
சில விதமான துன்பங்கள் பட வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதிலே பொறுத்து இருப்பது அது நமக்கு நலவாக இருக்கும். எது ஒன்றை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நம்மை ஆக்கியிருக்கிறானோ அதன் மீது நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். எந்த ஒன்றை நமக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதையும் நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அதற்கு மேல் நாம் அல்லாஹ்வுடைய கதிர் விஷயத்திலேயோ அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு விஷயத்திலேயோ அல்லது சில சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்படும் போது அதன் மீது நாம் புலம்புவோ செய்தால் அது நமக்கு நாமே இழைத்து கொண்ட அநியாயமாகத்தான் இருக்கும். அது நமக்கு நாமே இழைத்து கொண்ட அநியாயம்தான். அதனால நாம அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பை மதித்து அவன் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதன் மீது பொருந்தி கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். யாருக்கும் ஓரவஞ்சம் சொல்றோம்ல, ஒருத்தருக்கு இப்படி ஒருத்தருக்கு அப்படி என்பதை செய்ய மாட்டான். அதே மாதிரி யாருக்கும் தீயதை கெடுதையை நினைக்க மாட்டான். எல்லோர் மீதும் உபகாரத்தின் மீது உபகாரமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜாத், உயர்ந்த அந்த ஜாத் என்று எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹு தாலாவாகத்தான் இருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்வின் தேர்ந்தெடுப்பை நாம் பொருந்தி கொள்வோமாக. அப்ப அது சம்பந்தமான ஆயத்துகள் தான் இங்கு பேசப்பட போகிறது. அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்த விஷயத்தை எவ்வாறு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வாறு இவ்வாறு என்று சொல்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் பின்வாங்கியதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டா அல்லாஹ் மென்மேலும் நமக்கு தீனில உயர்வையும் படித்தரத்தில் அந்தஸ்தையும் கொடுத்து கொண்டே இருப்பான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பை நாம இலக்காரமாகவோ அல்லது கேவலமாகவோ உலக ரீதியான முறையில் அதை பார்த்து கொண்டு அதை நாம் ஒதுக்கினோமே என்றால் அல்லது மதிக்கவில்லை என்றால் அதனுடைய நஷ்டம் நமக்குத்தான் ஏற்படுமே ஒழிய அதனால் என்ன ஆகும், அல்லாஹ்வுடைய தீன்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு தௌஃபீக் இல்லாம போயிடும். பின்வாங்கி போகக்கூடியவர்களாக புறமுதுகிட்டு ஓடக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அதனால அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பை நாம் பொருந்தி கொண்டு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வாருங்கள் ஆயத்தை பார்ப்போம், அதன் விளக்கங்களை காண்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவை தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாருங்கள் ஆயத்துடைய அந்த தர்ஜுமாவை பார்க்கலாம். சென்ற ஆயத்திலே நாம் பார்த்த விஷயங்களிலே அவர்கள் போருக்காக எங்களுக்கு அல்லாஹ்விடம் அனுமதி வாங்குங்கள், நாங்கள் போர் செய்ய வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு அந்த நபியானவர் கேட்கின்றார்கள், உங்களுக்குத்தான் போர் கடமையாக்கப்பட்டதற்கு பின்பாக நீங்கள் அதை மறுத்துவிடக் கூடாது என்று சொல்லும்போது, எங்கள் குழந்தைகளும் நாங்களும் வீடுகளை விட்டு வெளியாக்கப்பட்டோம், நாங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும் என்று சொன்னதுக்கு பிறகு ஃபலம்மா குத்திப அலைஹிமுல் கிதாலு, அவர்கள் மீது போர் செய்ய வேண்டும் என்பது கடமையாக்கப்பட்ட போது தவல்லவ், புறமுதுகிட்டு பின்னோடி விட்டார். இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களிருந்து ஒரு சிலரை தவிர. வல்லாஹு அலீமும் பில்-ஸாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். சரி. வகால லஹும் நபியுஹும் இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத மலிகா. வகால லஹும் நபியுஹும், அவர்களுடைய நபி அவர்களுக்கு சொன்னார். வகால லஹும், அவர்களுக்கு சொன்னார். நபியுஹும், அவர்களுடைய நபியானவர் அவர்களுக்கு சொன்னார். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, கத் பஅஸ லகும், நபி ஷம்ஊன் ஷமீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, கது பஅஸலக்கும், உங்களுக்கு அனுப்பி வைத்தான், தாலூத் என்பவரை மலிகன், அரசராக உங்களுக்கு அனுப்பிவிட்டான் என்பதாக சொன்னார். தாலூத் என்பது ஏன் இந்த பெயர் வந்தது என்பதையும், தாலூத் என்பவர் எவ்வாறு ஹஜ்ரத் ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் அகப்பட்டார்கள், எவ்வாறு அவர்கள் இந்த நிலை ஏற்பட்டது என்ற விஷயங்களை நாம் அந்த தஃப்சீரிலே நாம் சொல்லியிருந்தோம். அடுத்ததாக காலு அன்னா யகூனு லஹுல் முல்க் அலைனா வ நஹ்னு அஹக்கு பில் முல்க். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்கள் மீது அரசராகும் உரிமை அவருக்கு எவ்வாறு ஏற்படும்? அன்னா யகூன் லஹுல் முல்கு அலைனா, எங்கள் மீது அவர்களுக்கு அரசராக ஆகுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது, எவ்வாறு ஏற்படும்? வ நஹ்னு அஹக்கு பில் முல்கி மின்ஹு, அவரை விட அரச பதவிக்கு நாங்களே மிகவும் தகுதியானவர்கள். நான் அஹக்குன, நாங்கள் மிக தகுதியானவர்கள், பில் முல்கி, அரச பகுதிக்கு அரசருடைய அந்த பொறுப்பை ஏற்பதற்கு, மின்ஹு, தாலூத்தை விட நாங்கள் தான் தகுதி பெற்றவர்கள். வலம் யுத்த சாத்தம் மினல் மால், அவர் அவ்வளவு பெரிய செல்வங்கள் ஒன்றும் கொடுக்கப்பட்டவர் இல்லையே. வலம் யுத்த, அவர் கொடுக்கப்படவில்லை. சாத்தன், விசாலம், மினல் மால், பொருளிலிருந்து பெரும் செல்வம் ஒன்றும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லையே என்பதாக அந்த மக்கள் ஹஜ்ரத் ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னார். கால, ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஸ்தஃபாஹு அலைக்கும், அல்லாஹு தஆலா அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அலைக்கும், உங்கள் மீது.
வசாதஹு இன்னும் அதிகப்படுத்தி விட்டான் பஸ்தத்தன் அவருக்கு விசாலத்தை ஃபில் இல்மி இல்மிலேயும் வல் ஜிஸ்மி உடலிலேயும் ஞானத்திலேயும் அவருக்கு விசாலத்தை அல்லாஹு தலா அதிகப்படுத்தி விட்டான். வல்லாஹு யுத்தி முல்கஹு மையஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ வல்லாஹு யுத்தி முல்கஹு அல்லாஹ் தன்னுடைய முல்கை அரசாட்சியை கொடுக்கிறான். மையஷா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு. இன்னல்லாஹ் ஸ்தஃபாஹு அலைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது தாலூத் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டான். இன்னும் அவருக்கு அதிகப்படுத்தி விட்டான் கல்வியிலேயும் ஞானத்திலேயும் உடலிலேயும், அதாவது விசாலத்தை என்றால் பலத்தை அதிகப்படுத்தி விட்டான். வல்லாஹு யூத்தி முல்கஹு மையஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுடைய முல்கை அவர்களுக்கு கொடுக்கிறான். வல்லாஹு வாசியுன் அலீம் அல்லாஹு தாலா மிகவும் விசாலமானவனாக அலீம் எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். வகால லஹும் நபியுஹும் அவருடைய நபி அவர்களுக்கு சொன்னார்கள், இன்ன ஆயத்த முல்கிஹி அந்த அவருடைய அரசாட்சி அவருக்கு அரசராக அவரை நியமிக்கப்பட்டிருக்கிறதே அதற்குரிய அத்தாட்சி அதற்குரிய அடையாளம் என்ன? தாபூத்து தாபூத் என்பது உங்களிடம் வந்து சேரும். ஃபீஹி அதிலே அது தாபூத் பெட்டியிலே சக்கீனத்துன் அதாவது அமைதி இருக்கிறது. ரப்பிக்கு முகல் ரப்பின் புறத்திலிருந்து அமைதி இருக்கிறது. பக்கியத்துன் இன்னும் மீதமுள்ள பொருட்கள் இருக்கிறது. மிம்மா தரக்க எந்த ஒன்றை விட்டு சென்றார்களோ மிம்மா தரக்க ஆலு மூசா வ ஆலு ஹாரூன் அப்போ ஹாரூன் அலை இஸ்லாமுடைய குடும்பத்தார்களும் மூசா அலை இஸ்லாமுடைய குடும்பத்தார்களும் எந்த விஷயங்களை எல்லாம் விட்டு சென்றார்களோ தஹ்மிலுஹுல் மலாய்கத்து அதை மலக்குமார்கள் சுமந்த நிலையிலே அதை கொண்டு வருகிறார்கள். இந்த பெட்டி உங்களிடம் வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னஃபி தாலிக ஆயத்தன் நிச்சயமாக இதிலே மிக பெரும் தெளிவான அத்தாட்சி இருக்கிறது. ஆயத்தல்லக்கும் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு அத்தாட்சி இருக்கிறது. இன் குன்தும் மினீன் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இந்த விஷயத்திலே உங்களுக்கு ஒரு தெளிவான அத்தாட்சியை அல்லாஹு தஆலா காண்பிக்கிறான் என்பதாக அந்த நபி அவர்கள் அந்த சமூகத்திற்கு சொன்னார்கள். காலு அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா அந்த சமுதாயத்தார்கள் சொன்னார்கள், அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா எங்கள் மீது அவருக்கு எவ்வாறு அரசராக இருப்பதற்கு முடியும்? எவ்வாறு அந்த தகுதி பெறுவார் அவர்? வநஹ்னு அஹக்கு பில் முல்கி மின்ஹு அவரை விட அரச பொறுப்பு இருப்பதிலே அரச பதவியை கையில் எடுப்பதிலே நாங்கள் மிக தகுதியானவர்கள். வலமியுத்த சாத்த மினல் மால் பொருளிலிருந்து அவருக்கு ஒன்றும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக அவர் இல்லை, செல்வம் கொடுக்கப்படவில்லை, அவர் ஒரு சாதாரண ஒரு ஏழையாகத்தான் இருக்கிறார் என்பதாக அந்த கூட்டத்தார்கள் அந்த நபிக்கு பதில் சொன்னார்கள். அதாவது காலு இந்த கூட்டத்தார்கள் சொன்னாங்க பனி இஸ்ரவேலர்கள் முஅத்தரிதீன அலா நபி அவருடைய நபிமார்கள் அவருடைய நபியின் மீது ஒரு யாத்திரா செய்த வண்ணமாக குறுக்கீடு செய்தவர்களாக கூறினார்கள். நபி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும், நீங்க போர் செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு தலைமை பொறுப்பேற்று உங்களை வழிநடத்துவதற்காக வேண்டி ஒரு அரசரை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். அல்லாஹு தாலா தாலூத் என்ற மனிதரை உங்களுக்கு அரசராக அனுப்பி வைத்தான் என்பதாக அந்த நபி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு சொன்ன போது அவங்க என்ன செய்யறாங்க, அதில் ஒரு யாத்திராஸ் பண்றாங்க. அதை என்ன செய்யறாங்க, அதாவது குறுக்கீடு செய்கிறார். என்ன சொல்றாங்க, காலு முஅத்தரிதீன அலா நபியிஹிம் அவனுடைய நபியின் மீது குறுக்கிட்டவர்களாக, நபியுடைய விஷயத்தின் மீது அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல குறுக்கீடு செய்தவர்களாக கூறினார்கள். கைஃப யகூனு மலிகன் அலைனா எங்கள் மீது அவர் எவ்வாறு அரசராக இருப்பார்? கைஃப யகூன் அவர் எப்படி ஆகுவார்? மலிகன் அலைனா எங்களுக்கு எவ்வாறு அவர் அரசராக ஆக முடியும்? வல் ஹாலு அசல் நிலை என்ன? அன்னனா அஹக்கு பில் முல்கி மின்ஹு நாங்கள் அவரை விட ஆட்சி பொறுப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். என்ன ஃபீனா நிச்சயமா எங்கள்ல யார் இருக்கா? மன் ஹுவ மின் அவுலாதில் முலூக் அரசர்களுடைய குழந்தைகளிலிருந்து எங்கள்ல இருக்காங்க. வஹுவ மா ஹாதா ஃபகீருன் அவரோ ஒரு ஏழையானவராக இருக்கிறார். அவரே இந்த நிலையில ஏழையானவராக இருக்கிறார். அவர் ஒன்றும் செல்வந்தராகவும் இல்லை. லா மால லகு அவருக்கு செல்வம் ஒன்றும் இல்லை. கைஃப யகூனு மலிக்கன் அலைனா அவர் எவ்வாறு எங்கள் மீது அரசராக மலிக்காக ஆக முடியும் என்பதாக அந்த மக்கள் ஹஜ்ரத் ஷமீல் அலை இஸ்லாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள். அது எவ்வாறு முடியும், சாத்தியமாகும் என்பதாக கேட்குறாங்க. நாங்கள் தான் அதுக்கு தகுதியானவங்க, முழுசான தகுதியானவங்க. இவர் எங்கேருந்து வந்தார்?
இவருக்கு எங்கேருந்து அந்த தகுதி வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பனு இஸ்ரவேலர்களில் 2 விதமான கோத்திரத்தார்கள் வராங்க. ஒரு கோத்திரத்தார்கள் நபித்துவத்தினுடைய வழியில் வரவங்க, இன்னொன்று அரசனுடைய அந்த அந்த அரசாட்சியினுடைய வம்சத்தில் வந்தவங்க. நுபுவத்துடைய அந்த வம்சம் என்று சொன்னா லாவா இப்னு யாக்கூப், யாக்கூப் அலி இஸ்லாமுடைய மகன்கள் வழியாக வரும். அமின்ஹு அந்த வழியில வந்தவங்க தான் கான மூசா ஹாரூன் அலி இஸ்லாம். மூசா அலி இஸ்லாமும் ஹாரூன் அலி இஸ்லாமும் அந்த நபி வழி சந்ததியில் வந்தவங்க. 2 சந்ததி பிரியும். ஒன்று அரசு ரீதியானது, இன்னொன்று நபித்துவ ரீதியானது. அப்படி நபித்துவ ரீதியானதுல தான் யார் ஹசரத் யாக்கூப் அலி இஸ்லாம், அதே மாதிரி மூசா அலி இஸ்லாம், யாக்கூப் அலி இஸ்லாமுடைய மகனார் லாவா என்பவர்லேருந்து வந்தவங்க. அப்போ அந்த பரம்பரையிலிருந்து தான் மூசா அலி இஸ்லாம், ஹாரூன் அலி இஸ்லாம் வராங்க. அப்போ அதே இதில் அரசருடைய பரம்பரையில் இருந்தது யார் அப்படின்னா யாக்கூப் அலி இஸ்லாமுடைய மகனாரான யஹூதாங்கிறவர் அரச வம்சத்தில் வந்தவர். அப்போ அதுல இருந்த யார் தாவூத் அலி இஸ்லாம், சுலைமான் அலி இஸ்லாம்லாம் வராங்க. அப்போ தாவூத் இவங்க தாலூத் இருக்கிறாரு, அவர் ரெண்டுலேயுமே இல்லை. தாலூத் இருக்கிறாரு, அவர் அரச வம்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யாக்கூபின் லாவால, அதாவது நபிமானுடைய வம்சம் என்று சொல்லப்படக்கூடிய யாக்கூபின் லாவாவுடைய வம்சத்திலையும் வரல. அதே நேரத்தில் அரச பரம்பரை என்று சொல்லப்படக்கூடிய அதில் யஹூதா இப்னு யாக்கூப் அவர்களுடைய வம்சத்திலையும் வரல. ரெண்டும் அல்லாம இவர் புன்யாமின் இப்னு யாக்கூப் அலி இஸ்லாம் மகனான புன்யாமின் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த சந்ததியிலிருந்து வரார். அதனாலதான் என்னது அந்த அவங்கள என்னது இவர் எப்படி எங்களுக்கு அரசராக ஆக முடியும் என்று அவங்க மறுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நாங்க தான் அவங்களோட தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு ஒரே பிடியாக உறுதியாக நிற்கிறார்கள். நிற்கிறாங்க. ஏன்னா வலம் யோத்த சாத்தமினல் மால், அவர் ஏழையா இருக்கிறார். ஒரு அரசர் எப்படி அவர் பொருளின் பக்கம் செல்வத்தின் பக்கம் அரசர் தேவையுடையவராக இருக்கிறார். அப்ப எவ்வாறு இவர் எங்களுக்கு அரசராக முடியும் என்று அவர்கள் முறையீடு செய்கிறார்கள். அப்போ கால ஷமீல் அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ ஸ்தஃபாஹு, நிச்சயமாக அல்லாஹு தாலா அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அலைக்கும் உங்கள் மீது, ஜாதஹு இன்னும் அல்லாஹ் அதிகரித்திருக்கிறான், கூட கொடுத்துருக்கான். பஸ்தத்தன், அதான் பஸ்தத்தன்னா ஆரோக்கியம், அதே மாதிரி விசாலத்தனம், பில் இல்மி கல்வியிலேயும், இன்னும் உடல் அமைப்பிலேயும் எல்லா விதமான விசாலத்தனத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்போ ஷமீல் அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்தாலா எல்லாத்தையும் உங்கள் மீது அவங்களை தேர்ந்தெடுத்து அரச பொறுப்புடைய தகுதியும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டான். அரச பொறுப்புடைய தகுதியும் அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு ஏன்னு சொன்னா, உதாரணமா இதில் ஒரு விஷயம் தெரியுது. பொதுவாக இந்த அரச பரம்பரை என்பது வாழையடி வாழையாக வாரிசுடைய அடிப்படையில் வர வேண்டும் என்பது இதிலிருந்து என்ன செய்யப்படுது? நீக்கப்படுது. யாருனாலும் என்னது வரலாம், தகுதியில் வரல, அல்லாஹ் கொண்டு வருவான் அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்லப்படுது. ஆனால் பனி இஸ்ரவேல் மறுத்ததனுடைய காரணம், அவங்க இவரை ஏற்றுக்கொள்ளாத காரணம், இவர் அந்த அரச பரம்பரையிலிருந்து வரவில்லை என்பதாக சொன்னதுனால தான். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? அதுக்கு பதில் கொடுக்குறான். பதில் கொடுத்து இதையும் சொல்றான், நீங்க சொல்லக்கூடிய இந்த நிபந்தனை தவறானது. அரச பரம்பரையில் வந்தவர் தான் அரசராக ஆக முடியும் என்று சொல்வது தவறானது என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொல்லிட்டு, மாறாக யார் தகுதியானவர் என்றால் யாரை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கிறானோ அல்லாஹ் அவர்தான் உண்மையான தகுதியானவர் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்றான். அதாவது அஜாபஹும் நபியுகும் அலா தாலிக்கல் யாத்திராலி. அப்போ இந்த முறையீடு, இந்த குறுக்கீடின் மீது ஹஜ்ரத் ஷமீல் அலி இஸ்லாம் அந்த நபி அவர்களுக்கு பதில் சொல்றாங்க. ஃபக்கால சொன்னாங்க, இன்னல்லாஹ் இkhtāரஹு, அல்லாஹு தாலா அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அலைஹு உங்கள் மீதும், அலைக்கும் உங்கள் மீது தேர்ந்தெடுத்திருக்கிறான். வஹுவ அலமு பில் மசாலிஹ் மின்கும், உங்களை விட உங்களுடைய சீர்திருத்தங்கள், உங்களுடைய இஸ்லாஹுடைய விஷயங்களை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், மிக அறிந்தவனாக இருக்கிறான். வல் உம்தத்து ஃபில் இக்தியாரி அம்ரானி, இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல நலவு என்பது 2 விஷயத்துல இருக்கு. அல் இல்மு, முதலாவது விஷயம் இல்மு இருக்கு. ஏத்தமக்கன பிஹி மின் மாரிஃபத்தி உமூரு சியாசா, அதாவது அரசியல் ரீதியான விஷயங்களை அறிவதன் மூலம் அவருக்கு என்ன செய்யறது? அதனுடைய ஆற்றலை அவருக்கு கொடுப்பது. அல்ல இல்மு அப்படின்னா ஏத்தமக்கன் அவர் பெறுவது, பிஹி அதன் மூலம் அவருக்கு என்னது? ஒரு சாத்தியக்கூறி ஏற்படும், அவருக்கு அதில் ஒரு அதில் ஒரு புலமைத்துவம் ஏற்படும். இதை கொண்டு மின் மாரிஃபத்தி உமூரு சியாசத்தி, அரசியலுடைய விஷயங்களை அறிவதன் மூலம் அவருக்கு அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு ஏற்படுவதற்குரியது இல்மாக இருக்கிறது. ஒரு அம்ருஸ்தானி, 2வது ஒன்றுன்னா
கூவத்துல் பதனி உடலுடைய ஆரோக்கியம், லியுஅலம கத்ரஹு ஃபில் குலூப் எதுக்குன்னா லியஅதும கத்ரஹு ஃபில் குலூப், அதாவது இன்னொரு உடம்புடைய ஆரோக்கியம் என்ன சொன்னா அவருடைய அபாயத்தை என்ன செய்யறது, ரெண்டாவது விஷயம் என்ன, உடலுடைய சக்தி பலம். ஏன் அப்படின்னு சொன்னா லியுஅலம, அதாவது அல்லம சொல்லலாம் லியுஅலம லியுஅலிம கத்ரஹு ஃபில் குலூப், எதிரிகளுடைய உள்ளங்களில் அது அவருடைய அவரை அதை பற்றிய அபாயம், அவரை பற்றிய ஒரு பயம் பெரிதாவதற்காக லியுஅலம கத்ருஹுன்னு சொல்லலாம். லியுஅலம கத்ருஹு ஃபில் குலூப், உள்ளங்களில அவருடைய அந்த பயம், அவருடைய அந்த கம்பீரம் என்னது பெரிதாக தெரிவதற்காக வேண்டி அல்லாஹ் உடலுடைய ஆரோக்கியத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கான். முதலாவது ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒன்று அரசியல் ரீதியான விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எளிமை கொடுக்கிறான். இன்னொன்று எதிரிகளை பயமுறுத்தாட்டுவதற்காக வேண்டி உடலில் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். யுகத்திரு அலா முகாவமத்தில் அதாய் முகாபிதத்தில் ஷதாயிதி, எதிரிகளுடைய அந்த நிலைப்பாட்டின் மீது ஒரு கணிப்பு தெரிந்து கொள்வது, யுகத்தினா நிர்ணயிக்கிறார். எதை கொண்டு எதிரிகளுடைய அந்த நிலைப்பாட்டை அவருடைய அவருடைய உறுதிப்பாட வந்து விஷயங்களை நிர்ணயிக்கிறார். முகாபிதத்தல் ஷதாயிது, மக்காபிதத்து ஷதாயிது அப்படின்னா அந்த கஷ்டங்களுடைய அந்த நிலைகளை, கடினங்களுடைய யக்கத்திரு அவர் கணிப்பார், அலா முகாமத்தில் அதாய் எதிரிகளுடைய அந்த நிலைப்பாட்டின் மீது ஒரு கவனம் செலுத்துவார். முகாபிதத்தி ஷதாயிதி, அதாவது கடினங்களை தாங்கிக் கொள்வதன் மீதும் ஒரு கவனத்தை ஏற்படுத்துவார், அதை கணித்துக் கொள்வார், நிர்ணயிப்பார். சரி, வக்கது ஹஸ்ஸஹுல்லாஹு தஆலா, அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை மின்ஹுமா அந்த இரண்டிலிருந்தும் அவருக்கு, யாருக்கு, அந்த தாலூத் அவர்களுக்கு அல்லாஹு தாலா குறிப்பாக்கி விட்டான். பிஹல்லின் வாஃபிரின், ஒரு பரிபூர்ணமான ஒரு பங்கை அதிலே கொடுத்து விட்டான். இல்மையை அல்லாஹ் கொடுத்துட்டான், அவருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்துட்டான். வக்கால் இப்னு கசீர், இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒமின் ஹாஹுனா, இங்கிருந்து தெரிகிறது, எம்பகி அவசியமாகும், ஐயக்கூனல் மலிக்கு லா இல்மின், அப்போ அரசராக இருக்கக்கூடியவர் இல்முடையவராக இருப்பது அவசியமாக இருக்கிறது. வஷக்லின் ஹசனின், அழகான தோற்றம் கொண்டவராக இருப்பது அவசியமாக இருக்கிறது. வக்கூவத்தின் ஷரீதத்தின் ஃபி பதனிஹி வ நஃப்சிஹி, அவருடைய உடல் அளவிலேயும் அவருடைய உள்ளத்தளவிலேயும் ஒரு ஒரு பலமான ஒரு சக்தி கொண்டவராக இருப்பது அவசியமாக இருக்கிறது. அவர் அரசருக்கு இல்முங்கிறதும் இருக்கணும், அழகான தோற்றம் என்பதும் இருக்க வேண்டும், அதே போல ஒரு பயங்கரமான சக்தி என்பதும் இருக்க வேண்டும் என்பது இந்த விஷயத்தின் மூலம் அது இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு இல்முடையவருக்கு ஒரு இது விஷயத்தை, அதாவது அரசராக ஆகக்கூடியவருக்கு தேவையாக இருக்கணும், அவசியமா இருக்கணும். சரி, வல்லாஹு யுத்தி முல்கஹு மையஷா, அல்லாஹு தஆலா தன்னுடைய முல்கை கொடுக்கிறான், தன்னுடைய அரசாட்சியை கொடுக்கிறான். முல்கஹுனா அவனுடைய அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுக்கிறான். மையஷா, யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான். சரி, இவங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயத்துல அதிகப்படுத்தினான்னு சொன்னோம். ஒன்றும் இல்மு ரீதியான விஷயத்த, பனி இஸ்ரவேலருடைய சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஜிஸ்ம் ரீதியாக நம்ம ஏற்கனவே சொல்லிதான், தாலூத்துங்கிற பேரே அவருடைய உயரத்தின் காரணமாக, தலையும் உயரம் தோல்புஜமும் உயரம், இதனால தான் அவருக்கு பேரே தாலூத் என்பதாக சொல்லப்பட்டது. வல்லாஹு யூத்தி முல்கஹு மையஷா, அல்லாஹு தாலா இதில் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது, அல்லாஹ் கொடுக்குறாங்களே எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா அவனுடைய செயலில் அவன் வந்து பரிபூர்ணமானவன். அவனுடைய அடியார்களில் யாருக்கு அவன் ஆடுறானோ அதை அவன் கொடுக்கிறான். இந்த இடத்துல என்ன செய்யுது, பொதுவாக இன்னைக்கு யாருக்கு அவன் ஆடுறானோ அவர்களுக்கு அந்த சக்தியை, அந்த விஷயங்களை கொடுக்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அதாவது யுத்தி அல் முல்க லிமன் ஷா மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களிலிருந்து யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த அரச பொறுப்பை கொடுக்கிறான். மின் கைரி இர்சின், இது அதாவது வாரிசுடைய அடிப்படையில் இல்லாமல், அவ் மாலின் அல்லது செல்வத்தினுடைய அடிப்படையில் இல்லாமல், அவர் செல்வந்தராக இருந்தார் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கிடையாது. அதே மாதிரி வாழையடி வாழை, இவருடைய தந்தைக்கு தந்தை இப்படி இருந்தாங்க அதனால கொடுப்போம் என்பதும் கிடையாது, இரண்டுமே கிடையாது. அப்போ அல்லாஹ் கொடுக்கறது எப்படின்னு சொன்னா அவனுடைய சிறப்பை கொண்டு, அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனுடைய
சிறப்பை கொண்டு இதை கொடுக்கிறான், அவனுடைய அருளை கொண்டு. சரி, வல்லாஹு வாசியுன் அலீம், அதாவது வாசியுல் ஃபதுலி, சிறப்பிலே விசாலமானவன், அலீமுன் மிகவும் அறிந்தவன், பிமன் ஹுவ அஹ்லுன் லஹு ஃபயுத்தியஹு ஈயாஹு, யார் அதற்கு தகுதியானவர் என்பதை அல்லாஹு தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். பிமன் ஹுவ அஹல்ல லஹு, யார் தகுதியானவர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஃபயுத்திஹி ஈயாஹு, அவர்களுக்கு தாராளமாக அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். தகுதியானவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்குறான். இந்த இடத்துல எனக்கு தன்னுடைய ஃபதுல் ரஹ்மத்து, அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்குறான், ரஹ்மத்தை கொடுக்குறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எல்லா விஷயத்தையும் விட விசாலமான சூழ்ந்து கொண்டது. இப்போ எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்யலாம், கொடுக்குறான். நீங்கள் என்ன செய்றீங்க, தாலூத் அவர்களை அவர் ஏழையாக இருக்கிறார் என்பதாக குத்தி பேசுறீங்க, அவர்களை சாடி பேசுறீங்க. ஆனால் அல்லாஹுத்தாலா தன்னுடைய அந்த செல்வந்த தன்னுடைய அந்த விசாலத்தை அவருக்கு கொடுத்துட்டான். அதனால் அவர் அரசருக்கு தகுதியானவர் தான் என்பதையும் சொல்லிட்டு, வாசிஉன் அலீம், அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் அறியலாம். அவனுடைய குதிரத்தை, அவனுடைய சக்தியின் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால், அவரை வந்து ஏழையை பணக்காரராக்குறது ஒரு பெரிய அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் கிடையாது. எது ஒன்று தேவை உடனே என்ன செஞ்சோம், அல்லாஹ் செய்யக்கூடியவன். இருந்தாலும் அவருடைய தத்பீர், அவருடைய சிந்தனை விஷயத்தில், அவருடைய போர் தந்திரங்கள் விஷயத்தில், அதே போல் அவருடைய அரச விஷயத்திலே, அவருடைய இல்மு விஷயத்திலே, இதிலெல்லாம் ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து எப்படிப்பட்ட அவனுடைய எல்லா விஷயத்தையும் அறிஞ்சவன், அவருடைய எல்லா விஷயங்களையும் அறிந்தவன், எல்லா செயல்பாடுகளையும், உள்ளத்தில் உள்ள நீயத்துகள், உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கு. அவனை விட்டு எதுவுமே மறையவும் முடியாது, மறையவும் செய்யாது. வக்கால லஹும் நபியுஹும் இன்ன ஆயத்த முல்கிஹி, அப்போ அவருடைய நபி ஹஸ்ரத் ஷமீல் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு சமுதாயத்திற்கு சொன்னார்கள், இன்ன ஆயத்த முல்கிஹி, அந்த தாலூத்துடைய அரசாட்சியினுடைய அடையாளம் என்ன, ஐ அலாமத்து முல்கிஹி, அவருடைய ஆட்சியின் அடையாளம் என்ன என்றால், வஸ்தஃபாஹு வஸ்திஃபாஉஹு அலைக்கும், அப்போ அல்லாஹு தாலா அவர்களுடைய ஆட்சி உங்களுக்கு, அவருடைய ஆட்சியுடைய அடையாளம் என்ன, ஐ அலாமத்து முல்கிஹினா அவருடைய, அவர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது, அவருக்கு அரசாட்சி கொடுத்த அடையாளம் என்னன்னா, வஸ்திஃபா இ அலைக்கும், உங்கள் மீது அவன் அவர்களை தேர்ந்தெடுத்தனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ அவருடைய அரசனானதுடைய அடையாளம், அதே போல் அவர்களை உங்களுக்கு மீது தேர்ந்தெடுத்தனுடைய அடையாளமும், ஐயத்தியக்குமு தாபூத்து, தாபூத் என்ற அந்த கிதாப் தௌராத்துடைய அந்த பெட்டி வந்து விடுவது, அதாவது எருத்தல்லாஹு இலைக்கும் அத்தாபூத்த அல்லதி ஒஹித மின்கும், அப்போ யாரிடமிருந்து எடுக்கப்பட்டதோ, தாபூத் யாரிடமிருந்து பிடிக்கப்பட்டது எடுக்கப்பட்டதோ, அந்த தாபூத் என்ற அந்த பெட்டியை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கிறான். அந்த பெட்டியை, அந்த தாபூத் என்ற பெட்டியை நிச்சயம் அல்லாஹ் வர வைக்கிறான். ஏன், எருத்தல்லாஹு இலைக்கும் தாபூத் அல்லதி ஒஹித மின்கும், உங்களிடமிருந்து எந்த தாபூத் எடுக்கப்பட்டதோ அதே தாபூத் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது, திரும்ப அல்லாஹ் மீட்டி கொடுக்குறான். ஒவ்வொரு கமா கால ஜமக்ஷிர் அவங்க சொல்ற மாதிரி, சுந்தூக்கு தௌராத்தி, தௌராத்துடைய பெட்டி, அல்லதி கான மூசா அலைஹி இஸ்லாம், அதில் தான் மூசா அலைஹி இஸ்லாம் செஞ்சாங்க, இதா காத்துல கத்தமஹு ஃபகானத் துசக்கின் நுஃபூச பனி இஸ்ராயில், இதா காத்துல அவர் சண்டை செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால், கத்தமஹு அதை முற்படுத்துவாங்க, அதை முன்னாடி கொண்டு வருவாங்க. ஃபகானத் துசக்கினு நுஃபூச பனி இஸ்ராயில், அது பனி இஸ்ராயலுடைய உள்ளங்கள் அப்படி என்ன செய்யும், சாந்தப்படுத்தும், அதை நிச்சயம் அவங்கள சாந்தப்படுத்தும். அதாவது பெட்டி இருக்குது இருந்தது சிந்துக்கு அந்த, அதாவது ஏதாவது ஒரு போருக்கு போகிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் இந்த பெட்டியை நிச்சயம் அவங்க முற்படுத்துவாங்க. முற்படுத்தினோன்னா என்ன செய்யும், இதை அவங்களுக்குரிய அந்த நிம்மதியை திரும்ப கொடுக்கும். அதான் சமூகம் இருக்கிற மாதிரி தௌராத்துடைய பெட்டி எப்படிப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சண்டையிட்டால் நிச்சயம் அதை முற்படுத்துவாங்க. அது என்ன செய்யும், பனு இஸ்ராயலுடைய உள்ளங்களை அப்படியே நிம்மதிப்படுத்தும். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விரண்டு ஓட மாட்டார், இங்கிருந்து விரண்டு ஓட மாட்டார்கள். சக்கீனத்து மின் ரப்பிக்கும், அதிலே சக்கீனா இருக்கிறது, உங்கள் ரப்பின் பொறுத்து இறங்கின சக்கீனா என்பது அந்த அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. சக்கீனத்து மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் பொறுத்து சக்கீனத்து என்பது இறங்குது. பக்கியத்துன் மிம்மா தரக்க ஆளு மூசா, பக்கியத்துனா இன்னும் மீதம் உள்ளதும் வந்து சேரும். மிம்மா தரக்க ஆளு மூசா ஆளு ஹாரூன், ஹாரூன் அலி இஸ்லாமும் மூசா அலி இஸ்லாமும் எந்தெந்த விஷயங்களை விட்டு சென்றார்களோ, எந்தெந்த விஷயங்களை விட்டு சென்றார்களோ அவைகளும் உங்களை வந்தடையும். அந்த விஷயங்கள் என்ன செய்யும், உங்கள்கிட்ட வந்து அடையும். அது தஹ்மிலுல் மலாய்கா,
மாணவர்கள் வந்து சுமந்து வண்ணமாக இருக்கிறார்கள். தஹ்மிலுஹுல் மலாயிகா, அதை மாணவர்கள் சுமந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அதாவது இன்ன ஃபித் தாபூத்தி சுகூன், இன்ன ஃபித் தாபூத்தி அஸ்ஸுகூனு வத்துமனீனத்து வல் வகார். அப்போ இந்த தாபூத்தில் எதெல்லாம் இருக்குது? நிம்மதி, சக்கீனத், நிம்மதி இருக்கு, சுக்கூன் இருக்கு, துமனீனத் அதாவது மன அமைதி இருக்குது, ஒரு வக்கார் கம்பீரம் இருக்குது. இப்போ இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அப்போ யாரெல்லாம் என்னது மலக்குமார்கள் என்ன செய்றாங்க? சுமந்துட்டு இருக்காங்கன்னு. அப்போ அதில் இந்த நிம்மதி எல்லாமே இருக்குது. வஃபீஹி ஐதன் பக்கியத்தும் மின் ஆசாரி ஆலி மூசா, அது மட்டும் இல்லாமல் மூசா அலி இஸ்லாமுடைய குடும்பத்தாருடைய ஆசார்கள் அதில் இருக்கிறது. ஆலு ஹாரூன், ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் குடும்பத்தார் விட்டு சென்ற அந்த அடிச்சுவடுகள் இருக்கிறது. வஹிய, அது என்ன? ஆசா மூசா அலி இஸ்லாமுடைய அந்த தடி. சியாபுகினும் அவங்களுடைய ஆடை. பாதுல் அல்வாஹி, இன்னும் அவங்களுடைய அல்வாஹ் சில, அதாவது பலகைகளுடைய சில பகுதிகள். அல்லத்தி குத்திபத் ஃபீஹ தௌராத், எதிலே தௌராத் எழுதப்பட்டிருந்ததோ அந்த பலகைகள் இருந்து சில பகுதிகள். தஹ்மிலுஹுல் மலாயிகா, அதையெல்லாம் மலக்குமார்கள் சுமந்து வருகிறார்கள். கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஜாத்தில் மலாய்க்கு தஹ்மிலு தாபூத்த பைன சமாய் வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் தாபூத் பெட்டியை மலக்குமார்கள் சுமந்து வந்து கொண்டிருந்தார்கள். அத்தா வதஅத்துஹு பைன எதை தாலூத், அதை எங்க வச்சாங்க? கொண்டு வந்து அத்தா எதுவரை என்றால் வதஅத்துஹு, அதை வைத்தார்கள் பைன எதை தாலூத், தாலூத்திற்கு முன்னால், தாலூத் அந்த அந்த அரசருக்கு முன்னால் வைத்துட்டாங்க. ஒன் நாஸ், இன்னும் தாலூத்துக்கும் அந்த மக்களுக்கும் மத்தியில் வச்சுட்டாங்க. எந்தொருவன், மக்கள் அதை பார்க்கும் நிலையில் அப்படியே கொண்டு நினைச்சு நாங்கள் பெட்டியை முன்னாடி வச்சுட்டாங்க. இன்ன ஃபீ தாலிகல் ஆயத்தல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன், இன்ன ஃபீ நுசூலி தாபூத்தி, இந்த தாபூத்துடைய இறங்கியதுல, இந்த தாபூத்தை இறக்கிய விஷயத்துல அலாமத்தன் வாதிஹத்தன், ஒரு தெளிவான ஒரு அடையாளம், ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் தஆலா இஹ்தாரஹு, அவரை தேர்ந்தெடுத்து விட்டான். யார? இந்த தாலூத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். யகூன மலிக்கன் அலைக்கும், உங்கள் மீது அரசராக இருப்பதற்கு அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இன் குன்தும் முஃமினீன பில்லாஹி வல் யௌமில் ஆখির, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்ட மூமின்களாக இருந்தால் உங்கள் மீது தாலூத்தி அல்லாஹு தஆலா மலிக்கா அரசராக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அத்தாட்சியாக, ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி முடிக்கிறான். இந்த ஆயத்தின் மூலமாக நாம் அல்லாஹ் எதை ஒரு நமக்காக நாடுகிறானோ அதை நலவானதாக, மிகச் சிறந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய செயல்பாடுகளில் நாம் என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப் எடுக்கணுமே ஒழிய நாம் அதை விட்டு வேறு பக்கம் என்ன செய்ய திரும்பி விடக்கூடாது. நம்ம அல்லாஹ் நமக்கு எதை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதில் ஹைரும் நலவும் இருக்கிறது. அல்லாஹ் எதை நம்ம தடுக்கிறானோ அதில் நம்ம தவிர்ந்திருப்பது மிக சிறப்பாக இருக்கிறது. இதில் அல்லாஹு தாலா தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அதற்கு சில இஷ்கால்களை, சில இடத்தினால் சில குறுக்கீடுகளை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் அதற்கும் தெளிவான ஒரு பதிலை அவர்களுக்கு கொடுத்து விட்டான். அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல முறையில் தஃப்சீலில் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.